அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கன்னி ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சற்று பலவீனமாக இருந்தாலும் பிற்காலம் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை முதல் வீட்டில் ராகுகேதுவின் தாக்கம் இருக்கும். இது ஆரோக்கியத்தின் பார்வையில் சிறப்பாக இருக்காது. ஆனால் மே மாதம் முதல் அவர்களின் செல்வாக்கு நீங்கள் ஆரோக்கியம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இந்த காரணத்திற்காக ஆரோக்கியம் முற்றிலும் சீராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த ஆண்டு முந்தைய உடல்நல கோளாறுகள் நீங்கும். ஆனால் புதிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய சரியான உணவு பழக்கம் மற்றும் யோகா பயிற்சிகள் போன்றவை தேவை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொதுவாக கல்வி கண்ணோட்டத்தில் நல்லதாக இருக்குது. கடின உழைப்புக்கு ஏற்ற கல்வித்துறையில் தொடர்ந்து பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்வியின் காரணியாக குருவின் பயிற்சி உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்குது. மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு உங்களுக்கு பணிபுரியும் இடத்திற்கு செல்வார். இத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய தொழில்துறை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சில கடினமான உழைப்புக்கு பிறகு நீண்ட ஒரு நல்ல முடிவுகளை பெறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த பயிற்சி நல்லதாக கருதப்படுது. ஆனால் மற்ற மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். மே மாதத்தின் நடுப்பகுதியில் உங்களுடைய கடின உழைப்பின் குணத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு வணிக கண்ணோட்டத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சராசரி அல்லது கலவையான முடிவுகளை தரக்கூடும். 10ஆம் வீட்டின் நிலை இந்த ஆண்டு எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றாலுமே மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குருவின் பயிற்சி 10ஆம் வீட்டில் இருக்கும். குரு 10ஆம் வீட்டில் பயிற்சிப்பது நல்லதாக கருதப்படுவது இல்லை. ஆனால் நீங்கள் பொறுமையுடனும் பழைய அனுபவங்களின் உதவியுடனும் பணிபுரிந்தால் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெறுவீங்க. மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சனி 7ஆவது வீட்டில் பயிற்சியாக இருப்பதால் சாதகமான விஷயம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரை ஒரு சராசரியாக இருக்கலாம். சில இடையூறுகள் அவ்வப்போது தென்படலாம். ஆனால் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனியின் சாதகமான பயிற்சி உங்களுடைய வேலையை பலப்படுத்தும். உங்களுடைய வேலைகளில் உங்கள் மேலதிகாரிகள் மகிழ்ச்சி அடைவாங்க. நிறுவனத்தின் பலன் மற்றும் கடின உழைப்புக்கு ஏற்ற உங்களுடைய முன்னேற்றம் சாத்தியமாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டின் படி நல்ல ஒரு வேலை மாற்றம் விரும்பினார் இந்த ஆண்டு உங்களுக்கு உதவும். மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை 6ஆவது வீட்டில் எதிர்மறையான தாக்கம் இருக்காது. எனவே இதற்கிடையில் உங்கள் வேலையில் நீங்கள் மிகவும் நிம்மதியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிதி விஷயங்களில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பண விஷயத்தில் எந்த ஒரு எதிர்மறை கிரகணத்தின் நீண்ட தாக்கம் இருக்காது. வணிகம், தொழில் அல்லது வேலையில் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய நிதி பலன்களை நீங்கள் பெருகுவீங்க. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் நடுப்பகுதி வரை செல்வத்தின் அதிபதியாக நீங்கள் திகழக்கூடியதாகவும் அனுகூலம் அளிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு பிறகு உங்களுக்கு குரு கர்மாவின் வீட்டில் அமைந்திருப்பதால் செல்வத்தின் வீட்டை நீங்கள் பார்ப்பீங்க. இது பணத்தை சேமிப்பதில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கும் பணத்தை பாதுகாப்பிற்காகவும் குரு உதவியாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை கலவையான பலன்கள் உங்களுக்கு தரும். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக சனி ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை 6ஆம் வீட்டில் இருப்பார். 6ஆம் வீட்டில் சனி பயிற்சிப்பது நல்லதாக கருதப்படுகிறது. சனி பயிற்சிப்பதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி 7ஆவது வீட்டிற்கு மாறுகிறார். இது காதல், திருமணம் செய்ய விரும்புவோருக்கு உதவியாக இருக்குது. 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி உங்களுக்கு உதவக்கூடியவராகவும் இருக்கார். சனியின் இந்த பயிற்சி அதற்கு எதிரான ஒரு காலத்தை கடத்தும் நண்பர்களுக்கு நல்லதாக கருதப்படாது அப்படின்னு சொல்லலாம். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை
உங்களுக்கு திருமணம் செய்ய முயற்சிப்பவர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் பகுதி ஓரளவு உதவிகரமாக இருக்குது. 7ஆம் அதிபதி குரு அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கார். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவாக இருக்கும். மே மாதத்தின் நடுப்பகுதியில் திருமண பேச்சுக்களை முன்னெடுத்து செல்ல நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இந்த ஆண்டு கலவையான முடிவுகளை தரக்கூடும். மே மாதம் முதல் 7ஆம் வீட்டின் ராகு கேதுவின் தாக்கம் பரஸ்பர தவறான புரிதல்களை நீக்குகிறது. இந்த ஆண்டின் தவறான புரிதல்களாக உறவுகளில் உள்ள பலவீனம் நீங்கும். ஆனால் சனி இருப்பதால் அதாவது ஒரு பிடிவாத உணர்ச்சி இருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சில பாதகமான விளைவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு குடும்ப விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. உங்களின் 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதி சிறப்பான நிலையில் இருப்பார். இதன் விளைவாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நன்மை நிலைத்திருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் முடிந்தவரை ஒருவரை ஒருவர் இணக்கமாக இருக்க முயற்சி செய்வாங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு 5ஆம் பார்வையில் இருந்து 2வது வீட்டை பார்ப்பதன் மூலம் குடும்பத்தின் சூழ்நிலைகள் நன்றாக மாற்ற முயற்சிப்பீங்க. இருப்பினும் வேண்டுமென்றே எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் பெரிதாக விடாதீங்க. இந்த ஆண்டு உங்களுடைய விஷயத்தை பொறுத்தவரை கலவையான முடிவுகளை பெறக்கூடியதாகவும் மார்ச் மாதம் வரை 4ஆம் வீட்டின் பாதகமான பாதிப்புகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். குரு மே மாதத்தின் நடுப்பகுதி வரை நல்ல ஒரு நிலையில் இருப்பார். இதனால் மார்ச் முதல் கன்னியின் தாக்கம் தொடக்கம் மற்றும் படிப்படியாக சில சிக்கல்களை அதிகரிக்கக்கூடும். இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு 4வது வீட்டை பார்ப்பதன் மூலம் அனுகூலத்தை உங்களுக்கு தர முயற்சிப்பதாக சொல்லப்படுது. ஆனால் சில முரண்பாடுகள் அல்லது மற்றொரு அவ்வப்போது உங்களுடைய தொந்தரவு செய்யக்கூடியதாகவும் இருக்குது. கன்னிராசிக்காரரை பொறுத்தவரை இந்த ஆண்டு நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் சிறப்பானதாக இருக்குது. 4ஆம் வீட்டின் அதிபதியான குரு மே மாதத்தின் நடுப்பகுதி வரை அதிர்ஷ்ட வீட்டில் தங்கி நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான மகிழ்ச்சியை தருவார். உங்களுக்கு இதனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் ஏதேனும் நிலம் அல்லது மனை வாங்க விரும்பினால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முன் அதை பொறுத்து கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் பார்வை இந்த விஷயத்தில் சற்று மந்தத்தை கொடுக்கக்கூடியவராக சொல்லப்படுது. குரு தனது நிலையை பார்த்து இந்த விஷயத்தில் சாதனைகளை செய்ய முயற்சித்தாலும் சில மார்ச் மாதம் இல்லை இந்த விஷயத்தில் முன்முயற்சி எடுப்பது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியை பொறுத்தவரை வாகனம் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆலோசனைகளை பெற்ற பின்னே முன்னெடுப்பது பொருத்தமானதாக சொல்லப்படுது. இந்த 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா கருப்பு பசுவை நீங்கள் தவறாமல் பரிமாறவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபடுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது. குங்குமம் பொட்டு இல்லைனா திருநீர் விபூதி போன்றவற்றை நெற்றியில் தடவுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வெளியே செல்லும்போது இதுபோல் செய்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் தங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற சுப மற்றும் பாதகமான பலன்களை பெறுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 7.5 சனி ஆகஸ்ட் 27, 2036 தொடங்கி டிசம்பர் 12, 2043 வரை முடிவடைகிறது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.